வாழ்க வையகம், வாழ்க வளம். எதை வேணாலும் அடையலாம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம மனதால, நம்ம தவத்தால, நம்ம தியானத்தால அதை அடைய முடியும். தியானம் அப்படின்னாவே ஈர்ப்பு விதி தான், எதிர்ப்பு விதி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 1 to 47 சைக்கிள்ஸ்ல இருந்து குறைச்சிக்கினே, தவத்தால தியானத்தால குறைச்சிக்கினே வந்தோம்னா படிப்படியா நம்ம அலைச்சுழல் குறைஞ்சி 3 லெவலுக்கு வரும். அப்போ மனம் ஓடாது, அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியாக இருக்கும் இடத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் நாம் இயற்கையோடு 1 2 கலந்து விடுகிறோம். அப்படி கலக்கும் பொழுது நாம் என்ன கேட்டாலும் பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து நம்மிடமே சேர்த்துடும். ஆகவே இயற்கையிடம் ஒப்படைத்து விடு. ஆசைகளை அல்ல, தேவைகளை. உன் தேவை எதுவோ அது உனக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உன் தேவை, ஆசைகள் 10 இருந்தாலும் அதுல தேர்ந்தெடுத்து பார்த்தனா உன் தேவை ஒண்ணுதான் இருக்கும். அப்ப தேவைக்காக உன் கவனத்தை செலுத்து, தேவைக்காக தவம் பண்ணு, தேவைக்காக தியானம் பண்ணு. அப்படி பண்ணனா கண்டிப்பா உன்னுடைய தேவை பூர்த்தி ஆகும். அதை இயற்கைக்கிட்ட விட்டுரு, நீ போராடாத. முரண்பாடு உனக்குள்ள இருந்ததுன்னா நீ முயற்சிக்கிற அத்தனையும் தோல்வியாக தான் முடியும். எல்லாரையும் நேசி, எல்லாரையும் லவ் பண்ணு, எல்லாரும் கூடயும் அன்பு காட்டு, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காட்டு. யாரையும் பிறர் துன்பப்படும் போது நீ சிரிக்காத, பிறர் துன்பத்தை பார்த்து நீ அழு. உன் தேவைகளை பார்த்து இறைவன் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வோம். ஆகவே தேவைகளை கண்டுபிடி, ஆசைகளை குறைச்சிக்கும். ஆசைன்னா ஒரு 10 ஆசைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10ல 1 தான் உன் தேவையா இருக்கும், மீதி எல்லாம் தேவையற்ற ஆசை. அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஒரே ஒரு தேவை இருக்குது பாத்தியா, அதை தேர்வு செய்து அதையே நீண்ட நேரம் நினைச்சுக்கினே இருக்கணும், அதையே நீண்ட நேரம் மசை போட்டுக்கினே இருக்கணும், அதையே தொடர்ந்து செய்துக்கினே இருக்கணும். அப்படி செய்துக்கினே இருந்தோம்னா நம்ம நினைச்ச இடத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னவோ, நமக்கு தேவை எந்த விஷயமோ அது கண்டிப்பா அடையும். நன்றி. வாழ்க.